ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டி மெட்டீரியல், ஒரு ப்ளவுஸ் பிட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஏலைன் குர்த்தி காலர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி மெட்டீரியல், நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கான நைட்டி மெட்டீரியல் இது. இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் தான் ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ₹170 இது. அதாவது ஒரு 295 இல்லை 270 அந்த மாதிரி இருக்கும். 3 மீட்ரு கூட ஒரு பிட்லேயும் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு மடிக்கிற மாதிரி நீல வாக்கில் மடிச்சிருக்கேன். அதாவது பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது. ஆப்போசிட்டில் 4 ஓப்பன் சைடு இருக்குது. பார்த்திங்கன்னா ஹைட் எனக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு நான் எடுத்திருக்கேன். 43.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயினுக்காகவும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸையுமே நான் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். சுடிதாருக்கு எப்படி நம்ம எடுப்போமோ சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம ஃபுல் ஷோல்டரோட அளவு நம்ம பாதியாக டிவைட் பண்ணி எடுக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 7 இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கோட் காலருக்குலாம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலர் நம்ம கழுத்தை ஒட்டி அந்த கோட் காலர் வர்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங்க்கு விட்டுட்டு நமக்கு ஷேப்போட உயரம், இடுப்பு சுற்றளவுலாம் மார்க் பண்ணும் இல்லையா, ஹிப்போட சுற்றளவு எந்த இடத்துல வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா தச்சதுக்கப்புறம் நமக்கு 6.5 இன்ச்சு ஹைட்டு வரணும். இப்போ செஸ்ட் ரவுண்டு நான் 40 சைஸுக்கு நான் கட் பண்ணுறேன். ஒரு பக்க அளவு 10 வரும். ஸோ அந்த 10 இன்ச்சுங்கிறதும் ஆம்ஹோலோட ரவுண்டு நமக்கு 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எல்லாமே உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஆல்ரெடி நான் கீழே எழுதியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன் புரியணுங்கிறதுக்காக. கீழே இது ஏலைன் குர்த்திங்கிறதுனால அப்படியே கீழே ஒரு ஷேப்பாக லைன் போட்டுற போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி மெட்டீரியலுங்கிறனால நமக்கு எந்த பேட்டர்ன் வேணாலும் நம்ம ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு துணி நீங்கள் எந்த பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே பாட்டத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே நான் ஒரு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சைடில் 2 பக்கமும் தொங்காமல் இருக்கும். கண்டிப்பாக அம்பர்லாலேருந்து ஏலைன் குர்த்தி எல்லாமே இந்த மாதிரி அம்பர்லா டைப்பு கீழே க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, சைடு ஓப்பன் இல்லாமல் அப்படின்னா கம்பல்சரி அந்த 2 இன்ச்சுலேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் அந்த ஹைட்லேருந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். கம்பல்சரி எல்லாருக்குமே எடுத்துக்கணும், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே. இப்போ நான் பீஸை பேக்கும் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக நெக் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா நான் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ரெடி அளவு தச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 3.5 வரணும். இது கோட் காலருங்கிறதுனால மென்ஸ் ஷர்ட்டில் இருக்கிற காலரு ரொம்ப க்ளோஸாக வந்தால் கழுத்து நெருக்கின மாதிரி இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி, அதாவது கழுத்து ரவுண்டை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி தான் நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சு ரெடி அளவு இருக்கிற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் அகலமாக வேணுமான்னு பார்த்து நீங்கள் கழுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தோட உயரம்லாம் பார்த்திங்கன்னா நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லையும் அதே நெக்கோட அகலம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இவ்வளோ தான் நம்ம இந்த பீஸில் கட் பண்ண வேண்டியது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உள்பக்கம் இது மேலே கோட் மாதிரி இருக்கும். உள்பக்கம் நான் ஒரு கிளாத் கொடுக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இதை கோட் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு அந்த வேஸ்ட் லைன் வரைக்கும் தெரிகிற மாதிரி இந்த கிளாத் நான் கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓவர் கோட் மாதிரியே நீங்கள் காலரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பீஸ் தேவை. இது கீழே இருக்கிறது நான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நெக்லைன் நம்ம காலருக்கு மார்க் பண்ணது 3.25 மார்க் பண்ணியிருக்கோம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இதில் 4.25 மார்க் பண்ணுறேன். ஏன் 4.25 மார்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம காலரோட சேர்த்து இது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. இது தனியாக இருக்கும். உள்பக்கம் நமக்கு
கிளாத் வந்து தனியாக இருக்கும். இது வந்து காலரோட நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் தான் நெக்கோட கரெக்டான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு லோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். தைச்சதுக்கப்புறம் எனக்கு 4 இன்ச் வரணும். இப்போ இதில் வந்து ஹைட்டு வந்து அந்த வேஸ்ட் ரவுண்ட் ஹைட் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் இருந்தால் போதும். நான் 14 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேணாம். நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் எந்த இடத்துல 13, 14 எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட் காலரோட ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 இன்ச்சு எனக்கு கழுத்தோட இறக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த கோட் காலர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வரும். இந்த டிசைனுக்கு இந்த உள்பக்கம் நம்ம துணி கொடுக்கறதுனால, கான்ட்ராஸ்ட் கிளாத் கொடுக்கறதுனால நமக்கு விசிபிளாக அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 11 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த 4.25 இன்ச்சிலே தான் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் நமக்கு 4.5 வரும். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். சுடிதாரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லூஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் சுடிதாரோட ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து சுடிதாருக்கு வந்து கட் பண்ணணும். ப்ளவுஸுக்குங்கும்போது நம்ம கரெக்டான அளவு வந்து எடுத்திருப்போம். சுடிதாருங்கும்போது லூஸ் பண்ணியிருப்போம். லூஸ் கொடுக்குறனால நீங்கள் ஸ்லீவ் வந்து மறந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஒரு வாட்டி நீங்கள் வந்து டாப்பில் என்ன சுற்றளவு இருக்கோ ஆம் ரவுண்டு அதை செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கிளாத் இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன இருக்கோ அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம காலருக்குலாம் நமக்கு வந்து துணி வந்து தேவைப்படும். ஸோ அதனால எனக்கு ஸ்லீவுக்கு இந்த ஹைட்டு தான் வருது. நார்மலாக மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி மெட்டீரியலில் வந்து துணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு A-லைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணி ஸ்லீவோட ஹைட்டு 13 இன்ச்சு 14 இன்ச் வரைக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காலர்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால துணி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்லீவ் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணுனாலும் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் ரவுண்டை மட்டும் டாப்பில் இருக்கிற ஆம் ரவுண்டை செக் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ரவுண்டையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்லீவில் வந்து முன்குழிவுலாம் எடுக்கலை. நான் ப்ளவுஸுக்கும் முன்குழிவு எடுக்க மாட்டேன். ஸோ சுடிதாருக்கும் நான் வந்து முன்குழிவு எனக்கு வந்து எடுக்க மாட்டேன். எனக்கு பர்சனலாக எனக்கு முன்குழிவு டெப்த் எடுத்தோன்னா செட் ஆகாது. ஸோ அதனால் இப்போ கேன்வாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். கேன்வாஸில் வந்து விட்டு வந்து 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாடி பீஸில் வந்து நம்ம உள் பக்கத்துக்காக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை வந்து நான் தச்சுக்கிறேன். இப்போ இந்த பீஸ் தான் நமக்கு உள்பக்கம் இருக்கும். நமக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் காலர் வந்து கீழே வந்து நம்ம டெப்த்தாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கோட் கார்டல்ல இது ஒரு மெத்தடு. நார்மலாக வந்து உள்ளே வந்து எதுவுமே கிளாத் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது. கழுத்தோட உயரம் வந்து நான் அந்த 11 இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 11 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு நார்மலாக எப்படி சுடிதாருக்கு வந்து மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது உள்ளே இந்த கிளாத் தெரியணுங்கிறதுக்காக நான் 11 இன்ச்சுக்கு டெப்த் எடுத்திருக்கேன். இப்போ கீழேயும் வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். இல்லைனா பிசுறாக தெரியும் உள்பக்கமாக. ஸோ பார்த்திங்கன்னா உள்பக்கம் கொடுக்குற பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கழுத்தையும் கீழையும் மடித்து தைச்சாச்சு. இந்த பீஸ்க்கு அவ்வளோதான் வந்து வேலை. ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு 12 இன்ச்சு இருந்தாலே போதும். ஏன்னா உயரம் வந்து 11 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட போதும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸில் வந்து இப்போ காலருக்காக நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது காலர் வந்து தனியாக இருக்கும். ஒரு வி ஷேப்பில் ஒரு பெண்டு மாதிரி ஃபோல்டாக இருக்கும். ஸோ அந்த பீஸ் தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் என்னவோ அந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேன்வாஸோட மடிப்பும் நம்ம கிளாத்தோட மடிப்பும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு கழுத்து சுற்றிலும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்காமல் அப்படியே இந்த பீஸை வச்சுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்து பீஸை நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து உங்களோட விருப்பம். 2.25 நீங்கள் 3.5 இன்ச் வரைக்குமே தாராளமாக வச்சுக்கலாம். அடல்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கிட்ஸுக்குங்கும்போது 2.5 இன்ச்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. 2லேருந்து 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உயரம் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் கரெக்டாக நான் வந்து 12 இன்ச்சுக்கு எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேன்வாஸில் வந்து அந்த சொரசொரப்பான இருக்கிற இடத்துல தான் இப்போ நல்லா மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். சென்டரில் கழுத்தோட சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மார்க்கோட நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸில் ஒரு 11 இன்ச்சு எனக்கு டெப்த் வேணும். ஸோ 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கிளாத் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த 11 இன்ச்சு மார்க் பண்ணுற இடத்துல 5.5 6 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. சேம் இதே மெத்தட் தான். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்லேருந்து கீழே அந்த 11 இன்ச்சு உயரத்துக்கு நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு லெஃப்ட் சைட்லேயும் சென்டர் லைன்லேருந்து ரைட் சைடில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படின்னா நம்ம காலர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மெத்தட் தான், சேம் இதே மெத்தட் கோட் காலரு கோட்லலாம் யூனிஃபார்ம் கோட்லலாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இதே மெத்தட் தான் வரும். நீங்கள் அந்த 1.25 இன்ச்சில் வந்து நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து இப்போ நான் பின் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சுங்கிறது தாராளமாக போதும். மேலே கழுத்து சுற்றளவுலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கோமோ அது வரைக்கும் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணுறது தேவையில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து துணி வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக போதும். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாரோட மெஷர்மெண்ட்டுக்குமே அதுவே போதும். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா த்ரெட்டு வந்து அந்த அளவுக்கு வெளியே தெரியாது. நீங்கள் ஏதாவது லைட் கலராக வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் வந்து பண்ணிக்கோங்க. இது எனக்கு வெளியே தெரியாது, நிறைய வந்து பூ டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் லைட் கலர் கிளாத்தை சூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அந்த சைடில் மட்டும் நான் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டுட்டு சைட்லேயும் தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு பெண்டிலலாம் பார்த்திங்கன்னா நான் அர்க்காட் பண்ணியிருக்கேன். அர்க்காட் பண்ணிட்டு தான் அப்போ தான் டேர்ன் ஆகும். இந்த கேன்வாஸ் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து கேன்வாஸ் கொடுத்து கழுத்து பீஸ் எப்படி தைப்போமோ சேம் அதே மெத்தடில் தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உள்பக்கம் வந்து கழுத்து பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்து பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸோட கழுத்து உள்பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் நமக்கு தேவையில்லை. இதில் நெக்கோட சென்டர் வந்து கண்டிப்பாக முக்கியம், இல்லைனா கிராஸாக போயிடும். நெக்கோட சென்டரு அதே மாதிரி கீழே அந்த உயரம் எந்த இடத்துல நம்ம கரெக்டாக சென்டர் வரணுமோ அதை பார்த்து பின் பண்ணிக்கணும். இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நகர்ந்துருச்சு, காலிஞ்சு நகர்ந்துருச்சு அப்படின்னாலும் ஷேப் வந்து நமக்கு மாறிடும். சரிங்களா? காலர்லாம் அப்படியே கிராஸாக போன மாதிரி இருக்கும். இப்போ நான் பின் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சில் கீழே ஒரு ஹைட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஹைட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த 1/4 இன்ச்சு ஹைட்டில் குட்டியாக வந்து நான் அர்க்காட் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு தான் வந்து கட் பண்ணணும், 1/2 இன்ச்செலாம் வந்து கட் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சு மட்டும்தான் கட் பண்ணணும். அந்த மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த 1/4 இன்ச்சில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். மேலேருந்து தைக்காமல் அந்த 1.25 இன்ச்சிலேருந்து நான் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டு தையல் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு லெஃப்ட்டு அண்ட் ரைட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன்லேயே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து 11 இன்ச்சு, அந்த உயரம் வரைக்கும் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போடும்போது ஷார்ப்பாக கொண்டு போய் கீழே வரைக்கும் அந்த உயரத்தில் நிப்பாட்டாமல் கரெக்டாக நிப்பாட்டுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டேர்ன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சைடு அந்த 1.25 வரைக்கும் தச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ சென்டரில் வந்து நான் கட் பண்ணி விடுறேன் பாருங்கள். இந்த கட் பண்ணும்போது அந்த உயரம் 11 இன்ச் வரைக்கும் நமக்கு ஓப்பன் இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு போயிட்டிங்கன்னா தையல் வந்து பிஞ்சு போயிடும். இப்போ நான் இதில் வந்து இன்னொரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். கீழே முடிக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து யூ ஷேப் மாதிரி இருந்தால் தான் நம்ம கட் பண்ணும்போது அந்த டேர்னிங் கரெக்டாக திரும்பும். இந்த கார்னரில் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து காலரோட ஷேப்பு கரெக்டாக வருங்கிறதுக்காக. இப்போ உள்பக்கமாக இதை நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கிளாத் இப்போ நான் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டிச் பண்ணியிருக்க இந்த கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கிளாத்து கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களோட சாய்ஸ் தான்.
நான் காலர் எல்லாமே இதே மெட்டீரியலில் உள்பக்கம் கொடுக்குற அந்த இன்னர் லைனில் வர கிளாத் மட்டும்தான் நான் வந்து பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த காலர் இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கேன்வாஸில் வச்சு, இந்த கிளாத்தை கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து டிசைன் கொடுக்காம நீங்கள் இந்த காலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கிளாத் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு படிமான தையல் இந்த 1.25 இன்ச்லேருந்து நான் ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரியாது, ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து புரியும். அந்த 1.25 இன்ச் வரைக்கும் தைச்சிட்டு கழுத்தோட சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்தோட லைன் ஃபுல்லாகவே வந்து நான் அப்படியே வந்து கேன்வாஸையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பீஸையும் வச்சு நான் தைச்சிக்கிட்டேன். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கம் வந்து ஒரு கிளாத் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் 2ஐயும் சேர்த்து வச்சு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தையல் வந்து போட போகிறோம். இதை தையல் போடும்போது கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் ராங் சைடு வந்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கமாக திருப்பி வச்சுக்கணும். அதாவது பாடி பீஸோட ராங் சைடும் இந்த மேலே இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுருக்கேன். அப்போ தான் உள்பக்கம் பார்க்கும்போது நமக்கு காலர் மடித்ததுக்கு அப்புறம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் எந்த இடத்துல கிளாத் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் வந்து கழுத்தோட அகலத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்னு. நமக்கு காலரில் வந்து இந்த துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பீஸ் காலரில் வந்து தைக்க முடியாது. தைச்சோம் அப்படின்னா அது அந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்காது, அது வேறு மாடலே வந்து வீணாக போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து கழுத்தோட அகலத்துலேருந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி நான் வந்து மார்க் பண்ண சொன்னேன். பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை. அந்த ஆம் ஹோல்லேருந்து எப்பயும் நம்ம மார்க் பண்ணும்போது தைக்கும்போது கழுத்தோட அகலம் ஸ்டார்டிங்லேருந்து வந்து தைப்போம். இது வந்து ஆம் ஹோலில் வந்து கரெக்டாக வச்சுட்டு தைச்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து காலர் வந்து இந்த கிளாத்தில் காலர் வந்து தையல் விழக்கூடாது, அதுக்காக தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த 2 சைடும் வந்து கிளாத்தை வந்து கோட் மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டோன்னா உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு கிளாத்து வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தது தெரியும். இப்போ நம்ம தலைவலியாக போடும்போதோ இல்லை கழட்டும் போதோ உள்பக்கம் இருக்கிற அந்த பீஸ் வந்து நமக்கு அப்படியே மூஞ்சில் வந்து மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் சென்டரில் ஒரு லாக் போட்டுக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தையலும் வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த துணி வந்து சுருண்டுட்டு வராமல் கரெக்டாக அதே இடத்துல இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட பேக் பார்ட்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தனால அந்த 1/2 இன்ச்சிலே வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அந்த உள்பக்கம் கொடுத்துருக்க துணி மட்டும் சுருண்டாமல் பார்த்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இப்போ கரெக்டாக வந்து அந்த ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த பேக் பார்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது பிசுறு மாதிரி இருக்குன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த 1/4 இன்ச்சு நம்ம ஒரு 1.25 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1.25 தான் நமக்கு காலரோட சுற்றளவு வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா, அந்த 1.25 இன்ச்சுலேருந்து நமக்கு அந்த 1/4 இன்ச்சு மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பொறுமையாக அளவெடுங்க. ஏன்னா காலர் வந்து கம்மியாயிருச்சுனாலும் வந்து மிஸ்டேக் ஆயிரும், அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் தப்பாக போயிடும். சரிங்களா, கரெக்டாக அந்த 1.25 எடுக்கணும். நான் 2 வாட்டி செக் பண்ணிவிட்டேன். எனக்கு காலரோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 17 இன்ச்சு வருது. ஸோ இப்போ 17 2ஆக பண்ணோன்னா எனக்கு 8.5 இன்ச்சு எனக்கு வந்து காலரோட சுற்றளவு வந்து வேணும். இப்போ கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். கேன்வாஸை வந்து 2ஆக மடித்து வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ இதோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோ வேணும், 8.5 இன்ச்சு வேணும். நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 8.5 இன்ச்சில் வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா, அதுதான் நமக்கு ரெடி அளவு. 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ கழுத்தோட கீழே நமக்கு நான் மடிப்பு பக்கம் இங்கே இருக்குது, ஓப்பன் சைட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஓப்பன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு காலரோட ஷேப்புக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ காலரை சென்டராக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஸாக வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம காலரோட உயரம் வந்து எவ்வளோ வேணும்னு முடிவு பண்ணிக்கணும். 1 இன்ச்சுக்கு அந்த மேலே வந்து நீங்கள் 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சுங்கிறது நம்மளோட விருப்பம். இப்போ கீழேருந்து இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, உங்களுக்கு காலரை வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த சைடு வந்து மடிப்பு பக்கம் வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஓப்பன் சைடில் வந்து 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு ஷர்ட்டை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி போட் ஷேப்பில் ஷார்ப்பாக வந்து போயிருக்கும் ஜென்ஸ் ஷர்ட்லலாம். ஸோ அந்த மெத்தட் தான். உங்களுக்கு ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த 4 இன்ச்சு வைக்கிற இடத்துல 3.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா
அந்த 9.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுருந்தோம்லே அது வரைக்கும் கொண்டு போய் ஷார்ப்பாகவே கொண்டு போய் நான் நிப்பாட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த 8.5 இன்ச்சு இருக்கிறது அந்த 8.5 இன்ச்சிலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறதா நம்மளோட காலரோட பாடி பார்ட்டோட வச்சு ஜாயின் பண்ண வேண்டியது. ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ காலர் வந்து கேன்வாஸில் கட் பண்ணியாச்சு. இந்த பீஸையும் நீங்கள் அயன் பண்ணிக்கிறதுனா அயன் பண்ணிக்கலாம். நான் இதையும் வந்து தையல் தான் வந்து போட்டுக்கிறேன். கிளாத்தில் வந்து ராங் சைடில் வச்சுட்டு அந்த கேன்வாஸை வந்து அயன் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து நான் சுற்றிலும் தையல் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் லைட் கலர் கிளாத்து வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், அயன் வந்து பண்ணிக்கோங்க. இல்லைனா தையல் வந்து தெரியும். காலரை பொறுத்த வரைக்கும் தையல் நிறைய தெரியக்கூடாது. ஒரு தையல் 2 தையல் அவ்வளோதான் இருக்கலாம். அதிகமாக தையல் இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ நமக்கு இன்னொரு பீஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த பீஸோட நல்ல பக்கத்தையும் நம்ம கேன்வாஸில் வச்சு தைச்ச நல்ல பீஸையும் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி 2 கிளாத்து வந்து தேவை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தைச்சதுக்கப்புறம் 2 பக்கமுமே நமக்கு நல்ல பக்கமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கேன்வாஸை வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அந்த தைச்ச இடத்துல மேலே வந்து கர்வ் லைன் மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்கும். சரிங்களா? அதை தான் வந்து மடித்து தைக்கணும். காலர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு அளவு சட்டையோ ஏதோ ஒரு காலர் வச்சதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து புரியும். வேஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தையல் வந்து நான் வந்து காலரில் வந்து 1/4 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தான் வந்து நான் தையல் வந்து நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அயன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேன்வாஸில் தையல் வந்து விழக்கூடாது. இப்போ நான் கேன்வாஸில் வந்து தையல் போடலை. கேன்வாஸை சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். கேன்வாஸில் இந்த தையல் வந்து விழக்கூடாது. இப்போ அந்த கார்னரை மட்டும் அந்த ஷார்ப்பானதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த வளைவாக இருக்கிற இடத்துல மட்டும் குட்டி குட்டியாக வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேர்ன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஷார்ப்பான இடத்த வந்து கேன்வாஸை வந்து போட்டு கிழிச்சிடாமல் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு அந்த வெளியே வந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல கேன்வாஸும் கிழிஞ்சிரும், அந்த ஷார்ப்பும் வந்து கிடைக்காம போயிடும். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கீழேருந்து கேன்வாஸில் நம்ம காலரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழேருந்து வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே மடித்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் தையல் போடணும். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு சிங்கிள் கிளாத் மட்டும் இருக்கும். அது வந்து நமக்கு பாடி பார்ட்டோட வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக. அந்த பீஸில் தையல் வந்து போடக்கூடாது. மறந்துட்டு கீழே வந்து தையல் போட்டக்கூடாது. இப்போ கீழே இருக்கிற பீஸும் மேலே இருக்கிற பீஸும் அடியில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். சரிங்களா? மேலே மட்டும் தான் வச்சு நம்ம தையல் போட்டிருப்போம். இப்போ காலரை வந்து சென்டர் பண்ணி காலரில் வந்து அந்த கீழே இருக்கிற சிங்கிள் கிளாத்தில் அர்க்காத் பண்ணிக்கிறேன். பாடி பார்ட்டோட காலரை வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாடி பார்ட்லேயும் சென்டர் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற கழுத்துக்கிட்ட அர்க்காத் பண்ணிக்கிறேன். சென்டரில் அர்க்காத் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து காலரோட சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல காலர் வந்து கம்மியாக இருக்குது, கழுத்து சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் காலர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஷோல்டர்கிட்ட மட்டும் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு அதிகபட்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட, காலர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் இந்த சைடு ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. அதனால் எந்த தப்பும் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் வரும், அதுக்கப்புறம் வராது. இப்போ நான் சென்டரில் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த 1.25 இன்ச்சில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணி தூக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கக்கூடாது. எந்த துணியோடையும் எதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சுருக்கமாக விழுந்துடும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த காலரோட பீஸை மட்டும், அந்த பிசுரை மட்டும் உள்பக்கமாக பெண்ட் பண்ணி மடிச்சுட்டு நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இல்லைனா பிசுறு வந்து வெளியே தெரியும்.
இப்போ காலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு அந்த பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, பாடி பார்ட்டோட பிசுறு இருக்கும். அந்த பிசுரை வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த காலரை க்ளோஸ் பண்ணி தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற அந்த பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ண பிசுரை காலரோட நம்ம மடித்து வச்சு தைச்சிருப்போம், அதை தூக்கி மேலே வச்சு கவர் பண்ணி அப்படியே வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கணும். தையல் போடும்போது பாடி பார்ட்டில் வந்து உள்பக்கமாக துணி வந்து ஃபோல்ட் ஆகிடாமல் கரெக்டாக பார்த்து தைக்கணும். ரொம்பவும் பிடிச்சி இழுத்து தைக்கக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம். அந்த காலரை ஜாயின் பண்ண தையலை க்ளோஸ் பண்ண மாதிரி தையல் போடணும். ரொம்ப பிடிச்சி இழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா காலர் வந்து ஃபோல்ட் ஆகி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த சைடும் பிசுரை வந்து உள்ளே தள்ளிடணும். ஸோ இங்கேயும் வந்து நான் பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ காலரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காலருக்கும் நம்ம உள்ளே கொடுத்த கிளாத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு, சரிங்களா? இப்போ நமக்கு நெக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட்டு வந்து 4 இன்ச்சு கொடுத்துருந்தேன். அந்த உள்குள்ளே கொடுத்த பீஸ் வந்து நமக்கு 4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. வெளியில் நம்ம அந்த காலர் வந்து ஸ்டிச் பண்ணது வந்து 11 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. ஸ்லீவ் வந்து நான் நார்மலாக வந்து துணி பத்தாததுனால கொஞ்சம் தான் ஸ்லீவோட அடியில் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருந்தேன். ஸோ அதை வந்து உருட்டு தையல் மாதிரி வந்து நான் தையல் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்லீவில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுனால ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டு எனக்கு கம்மியாக கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா இருந்த பீஸை மட்டும் ஜாயின் பண்ணி ஃப்ரில்லு மாதிரி நான் வந்து கீழே வந்து வச்சுக்கிட்டேன். அது வந்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து வச்சேன். துணி பத்தலைன்னா என்ன செய்கிறது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக எனக்கு துணி இருந்ததுனால அந்த டிசைன் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டேன். அது ஒரு 2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ இந்த டயத்தில் இந்த குர்த்திக்கு வந்து நான் பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம வேஸ்ட் லைன் வந்து 13, 13 மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? உங்களுக்கு பாக்கெட் வந்து எந்த இடத்துல இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த வேஸ்ட் லைன் 13.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்லிட்டுக்காக நம்ம ஒரு ஓப்பனுக்காக 18, 19 மார்க் பண்ணோம் இல்லையா? அது வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கு கீழே போகக்கூடாது. அந்த ஸ்லிட்டுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து பாக்கெட்டை வந்து முடிக்கணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்லிட்டுக்கு கீழே வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஓப்பனில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ சைடில் ஃபிட்டிங்க்காக நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கை வச்சு பார்த்தோன்னா பாக்கெட்டோட அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் கை வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர அளவுக்கு பாக்கெட்டோட அகலம் வந்து இருக்கணும். அது உங்களோட கை சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? என்னோடய கை வந்து பாக்கெட்டுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு, 5.5லேருந்து ஒரு 6 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வந்து லூஸ் வச்சுக்கலாம். ரொம்ப வச்சிங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது மொபைல் வச்சிங்க அப்படின்னாலும் வெளியே வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வைக்கிறத கையோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும். இப்போ பாக்கெட்டுக்காக நான் 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவே துணி பத்தலை, நான் நிறைய ஜாயிண்ட் போட்டு தான் வந்து பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அகலம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, உயரம் வந்து நான் ஒரு 12 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா மொபைல்லாம் வச்சோம்னா வெளியே தெரியும். இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுறணும் தையலுக்காக. நமக்கு கையில் வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த 5.5 இன்ச்சையும் இதே சேம் இந்த பாக்கெட்டில் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஷேப் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கொயராக வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு கையை வந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோன் உள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு டெப்த் இருந்தால் போதும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். துணி இல்லை அப்படின்னா ஏதாவது லைனிங் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதும் சரி, ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாக்கெட்டுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 பீஸ் வந்து நமக்கு பாக்கெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாக்கெட் வந்து நான் ஒரு சைடு மட்டும்தான், ரைட் சைடில் தான் பாக்கெட் இருக்க மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 2 பக்கமும் வேணும்னா 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமுமே அந்த பாக்கெட்டோட ஹைட் எந்த இடத்துல வேணுமோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்பும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமே நமக்கு வேணும். அதாவது ரைட் சைடில் பாக்கெட் விடணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமுமே நம்ம ஷேப்புக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நான் வந்து இப்போ வந்து பின் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நமக்கு பாக்கெட் வேணும். நீங்கள் அந்த ஷேப்பை விட்டுட்டு அந்த பாடி பார்ட்டோட ஸ்டார்டிங்லேயே வச்சிட்டிங்கன்னா பாக்கெட் வந்து நமக்கு சைடில் லூஸ் விழுந்துடும். நீங்கள் ஃபிட்டிங்காக மார்க் பண்ணியிருக்க அந்த 1.5 இன்ச்சிலையோ எந்த இடத்துல ஃபிட்டிங் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல தான் பாக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தைக்கிறதுக்கு.
நான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுல தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் 2 பார்ட்லேயுமே இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த பேக்கெட்டையும் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி பேக்கெட்டை வச்சுக்கணும். நான் அந்த 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். அந்த ஷேப்லேயே நான் வந்து பேக்கெட் பீஸை வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம ஃபிட்டிங் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துல தான் வைக்கணும். சைடில் இருக்கிற அந்த ஃபிட்டிங்க்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அந்த பாடி பார்ட்டில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து தேவைப்படாது. பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பார்ட்லேயுமே ரைட் சைடு பேக்கெட்டுக்காக நம்ம வந்து பேக்கெட் வந்து தச்சாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அந்த ஷேப்புக்காக அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே வச்சிங்க அப்படின்னா பேக்கெட்டில் வந்து உள்ளுக்குள்ளே திருகுன மாதிரி போயிடும். ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேக்கெட்டை வந்து வெளியே தள்ளிட்டு பேக்கெட்லேயே தையல், பேக்கெட் துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக்கெட் துணியில் தையல் விழுகிற மாதிரி தையல் வந்து போட்டுக்கணும். இதுவும் வந்து அந்த 5.5 இன்ச்சு ஹைட்டில் தான் வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த ஷேப் லைன்லேயே கரெக்டாக வந்து பேக்கெட்டில் தையல் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த ஷேப் லைன் எங்கே வந்து நீங்கள் ஃபிட்டிங்க்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே அதே மாதிரி வந்து நான் பேக்கெட் சைடு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பேக்கெட் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து சைடு அப்படியே தையல் போட வேண்டியதான், வேறு எந்த ஒர்க்கும் இதில் இல்லை. இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம ஃபிட்டிங் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, 1.5 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு நான் அப்படியே வந்து இப்போ தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டெலாம் என்ன இடத்துல வந்து ஆர்காத் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சிலேருந்து நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். 1.5 இன்ச்சு தான் நான் தையலுக்காக விட்டுருந்தேன். ஸோ பாடி பார்ட்டில் ஆர்காத் பண்ணியிருந்ததுனால அப்படியே வந்து நான் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். கீழே அந்த பேக்கெட் வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே பேக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்துடாமல் கரெக்டாக பார்த்து வந்து தையல் போட்டுக்கணும். மேலே கீழே தச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கெட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே வந்து கரெக்டாக ஈவனாக இருந்தால் தான் பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் தையல் போட்டு நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? நிப்பாட்டிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கெட்டை சுற்றிலும் அப்படியே வந்து தையல் போட்டுக்கணும். பேக்கெட் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே பேக்கெட்டில் வந்து நம்ம தையல் போட தேவையில்லை. பேக்கெட்டில் வந்து இந்த ஃபினிஷிங்கே இதுவே வந்து போதும். இப்போ 2 பீஸே ஒன்றா வச்சுட்டு அப்படியே சைடு ஃபிட்டிங் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது ஏலைன் குர்த்திங்கிறனால கீழே ஸ்லிட்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டாக அப்படியே தையல் போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஸ்லிட்டு வச்சு எதில் பேக்கெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது வந்து ஏலைன் குர்த்திங்கிறனால நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்க போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக, அவ்வளோதான். இதுவே ஸ்லிட்டு வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த பேக்கெட்டோட அந்த 5.5 இன்ச்சு ஹைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு ஸ்லிட்டு வந்து மடித்து தைக்கணும். அதுவும் வந்து கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்ம சைட்லலாம் சுடிதாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம். இது எல்லாமே நமக்கு பேக்கெட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நான் பேக்கெட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கீழே மடித்து தைச்சிட்டு லெஃப்ட் சைடும் பாடி ஃபிட்டிங் வந்து பிடிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் போடுறதும் நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பேக்கெட்டில் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து டாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கெட் வந்து பாருங்கள், நான் கையை விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மொபைல் வச்சுக்கிற அளவுக்கு டெப்த் இருக்கும். இப்போ ஒரு நைட்டி கிளாத்தில் ப்ளவுஸ் பிட்டையும் 2 சேர்த்து வச்சு நம்ம ஒரு குர்த்தி வந்து ட்ரை பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.